பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குரிய பலனான வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். விசேஷமாக இந்த நிகழ்ச்சியை அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை குறித்த கருத்துக்களை சொல்லும் பொழுது நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக நீங்கள் சொன்னது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 14வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். உங்களுடைய கூடாரம் செழித்திருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களுடைய வீடு செழிப்பாக இருக்க வேண்டுமே ஆனால், உங்களுடைய வீடு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமே ஆனால், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்களும் உங்களுடைய குடும்பத்தின் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இயேசுவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, இயேசுவை நோக்கி உங்களுடைய விண்ணப்பத்தை தெரியப்படுத்தும் பொழுது, அவரை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்த துவங்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமாய் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். செம்மையானவர்களுடைய வீட்டிலே கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்கும். இந்த ஜெபம் யாருடைய வீட்டிலெல்லாம் இருக்கிறதோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து செழிக்கும்படி உதவி செய்வார். விசேஷமாக இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம், உலகத்திற்கு அடுத்த காரியங்களினாலே, பலவிதமான களியாட்டுகளினாலே டிவி முன்னாடி உட்கார்ந்துட்டு இஷ்டத்துக்கு பலவிதமான துன்மார்க்கத்திற்கு ஏதுவான செயல்களை செய்து கொண்டு பார்த்து கொண்டு அந்த குடும்பத்தில் நிச்சயமாக அந்த குடும்பம் செழிக்காது, அந்த குடும்பம் தலைத்திருக்காது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய குடும்பம் செழிக்க வேண்டுமானால், சமாதானமாக இருக்க வேண்டுமானால், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால், நீங்கள் தீமையானவைகளை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக வைக்காதபடி, தீமையானவைகளை பார்த்து கொண்டிராதபடி, தீமையானவைகளை குறித்து பேசி கொண்டிராதபடி, கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்தும் நன்மையானவைகளை குறித்தும் பேசும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, கர்த்தரை துதித்து பாடும் பொழுது உங்களுடைய கூடாரம் செழித்திருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். அன்புக்குரியவர்களே, நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தை செழித்திருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். கர்த்தரை நம்பி அவருடைய வழிகளில் நடக்க தீர்மானியுங்கள். உங்களுடைய குடும்பம் செழித்திருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். அவருடைய குடும்பம் செழித்திருக்கும்படி கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். இதுவரைக்கும் ஒருவேளை குறைவுகளும் வறுமைகளும் ஏழ்மைகளும் ஆண்டவரே வியாதிகளும் போராட்டங்களும் இருந்திருக்கலாம். இன்றைக்கு இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே நம்முடைய ஊழியக்காரனாய் நான் அவர்களுக்கு சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவருடைய குடும்பம் செழித்திருக்கட்டும். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி இவனுடைய குடும்பம், இவர்கள் எல்லாரும் குடும்பமாய் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கவும், ஆண்டவருடைய வழிகளை நடக்கவும், கர்த்தரை ஆராதிக்கவும் எந்தெந்த குடும்பத்தில் மக்கள் தீர்மானிக்கிறார்களோ, தீமையான காரியங்களை பேசாதபடி, தீமையான காரியங்களை கண்களுக்கு முன்பாக வைத்துக் கொண்டிராதபடி யாரெல்லாம் தீர்மானிக்கிறார்களோ அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் செழிக்கட்டும் என்று சொல்லி ஊழியக்காரனாய் ஆசீர்வதித்து நான் ஜெபம் பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.